வணக்கம் அண்ட் வெல்கம் டு நந்தினி பேசுறது நான் கேட்கறது நீங்க. இது ஞாயிற்றுக்கிழமை மாலை. ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு காலையிலேயே வீட்டு வேலை செஞ்சு முடிக்கிறோம், அதுக்கப்புறம் தான்டா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு முடிக்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆகிவிட்டது. ஆக்சுவலி இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், எனக்கு இது நல்லா வருங்க, ஆனால் வந்துட்டு யாராவது எதாவது சொல்லுவாங்களான்னு ஒரு மாதிரியாக இருக்குங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஆரம்பத்தில் பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து நம்மளை டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆச்சரியம், அபூர்வம், அதிசயம் எல்லாமே டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸுக்கு அளவே கிடையாது. நிறையா எதிர்ப்புகள் வரும், நிறையா சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நமக்கே குமுறி அழுகை வரும். இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடலாமா அப்படிலாம் கூட தோணும். பட் அது எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையும் மீறி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். லைஃப்பில் ஜெயிச்சவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியெல்லாம் கேட்டால் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. எடுத்தோன்னே எல்லாருமே வந்துட்டு லைஃப்பில் முன்னேறி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அடிபட்டு, உதப்பட்டு, மிதிப்பட்டு, அவமானப்பட்டு அதுக்கப்புறம் தான் படிப்படியாக மேலே வந்திருப்பாங்க. எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஒன்லி செல்ஃப் மோட்டிவேஷன் தான். இப்போ நீ இப்படி இருக்க வேணா பாருங்க, கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்க, அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நமக்கு கொஞ்சம் செல்ஃப் லவ், செல்ஃப் மோட்டிவேஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகம். எனிவே ரைட். ஹாப்பி சண்டே.